ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டோனர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைமிங்கான பசில் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 + 5 = 65, 66 + 6 = 78, 77 + 7 = 91, 88 + 8 = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். வாங்க சிம்பிளான வேலை ஆன்சர் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். 55 + 5 இருக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 55ஐயும் 5ஐயும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ 55 + 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ நம்ம இந்த 60 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5ஆல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிடைக்கும். இப்போ இந்த 65 தான் ஈக்குவல் டு இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா. செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மெத்தடே தான். 66 + 6 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 66 + 6 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 72 கிடைக்கும். இந்த 72 கூட +6 அகைன் ஆட் பண்ணுறோம். பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 72 + 6 78 வருமா. இந்த 78 தான் இங்கே ஈக்குவல் டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ இதே மெத்தடே தான். 77 + 7 எடுத்துக்கலாம். இந்த 77 + 7 எடுத்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 77 + 7 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 வரும். 84 எடுத்துகிட்டு இந்த 7 அகைன் 7 கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 84 + 7 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 91 வரும். இந்த 91 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ முடிஞ்சுதா. இப்போ லாஸ்ட் ரோ இதை வச்சு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா. இப்போ 88 + 8 இருக்குது. 88 + 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா 96 வரும். இந்த 96 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகைன் 8ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 96 + 8 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 104 வரும். அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104. ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 104. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ்க்குள்ள நம்பர் இருக்குது. 2 3 8 15 5 2 4 6 8 2. தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 1 7 13, மேலே பார்த்தீங்கன்னா 6, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் ஃபைண்ட் பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 8 15 இருக்குது. என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த 5 எடுத்துக்கலாம். இந்த 5 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3ஐயும் எடுத்துக்கலாம். இப்போ 5ஐயும் 3ஐயும் வச்சு அவுட் சைட் இருக்கிற நம்பரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ 5 எடுத்துக்கலாம். 5 கூட நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3ஐ மைனஸ் பண்ணுறாங்க. 5 - 3 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க மைனஸ் பண்ணி 2ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5லேருந்து 3ஐ என்ன பண்ணுறாங்க அடிஷன் பண்ணுறாங்க. அப்போ 5 + 3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த 8 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மைனஸ் பண்ணுறோம், இங்கே வந்து அடிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 5 × 3 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருமா. இந்த 15 தான் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் ஓகேவா. எந்த மெத்தடில் போட்டிருக்காங்கன்னு இங்கே மைனஸ் பண்ணுறோம். 5லேருந்து 3ஐ ப்ளஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பிக்சர். செகண்ட் பிக்சர் இதே மெத்தடே தான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2ஐயும் 4ஐயும் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2லேருந்து -4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 கிடைக்கும். இந்த 2 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4ஐ ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 2 + 4 6 கிடைக்குமா. இந்த 6 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2லேருந்து 4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 8 கிடைக்குமா. 8 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பிக்சர் ஓகே. இதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ 6ஐயும் 7ஐயும் எடுத்துக்குவோம். 6லேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். இந்த 1 இங்கே போட்டாங்க. 6லேருந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 நம்மளுக்கு வந்து 13 கிடைக்கும். இந்த 13 இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 7ன்னு போடுவோம். அப்போ 6 × 7 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வரும். இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. செகண்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர் 42.
என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து டெய்லியும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம தமிழ் டோனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.